வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் முதலடை பருவத் தேர்வு 2025 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறோம். நிறைய பேர் தமிழ் மீடியம் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்க. அதனால் தமிழ் மீடியம் இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் 50 மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க் இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 5 × 2 10 நிலைமின்னியல் கூலும் விதியினை கூறு, மின்பாயம் வரையறு அலகு கூறுக, அதே மாதிரி நிலைமின் தடுப்புரை பற்றி சிறுகுறிப்பு வரைக, ஓமிதியின் பயன்பாடு வடிவத்தை கூறுக, கிர்ச்சாஃப் மின்னழுத்த வேறுபாடு விதியினை கூறு, பெல்டியர் விளைவு என்றால் என்ன, பிளம்பிங் இடக்கை விதியினை கூறு. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 5 × 3 15 பொறுத்த வரைக்கும் புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையினை தெரிவிக்க, இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக, மின்விசை கோடுகளின் பண்புகளை கூறு, மின்னூற்றம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை வருவிக்க, மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பய மின்தடை மதிப்புகளை தருவி, இழுப்பு திசைவேகம் மின்னோட்டத்திற்கான தொடர்பை வருவி. அடுத்து பார்த்தோன்னா இந்த பயட்-சவர்ட் விதி வந்து ரொம்ப முக்கியம். நல்லா படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக அது எல்லா எக்ஸாம்லையுமே கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்திற்கான கணக்கீடு, வான் டி கிராஃப் இயற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்கும், வீஸ்டன் சமண சுற்றின் சமன் செய்யும் நிலைக்கான நிபந்தனையினை பெறுக, மின்னோட்டம் பாயும் முடிவில்லா நீளம் கொண்ட நேர்கடத்தியினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையினை பெறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் மின்னழுத்தத்திற்கான கோவையினை பெறுக, அதன் சிறப்பு நேர்வுகளை விவரி, மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் போஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.